இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் இக்லூ. இந்த படத்தோட கடைசி ஒரு 20 நிமிஷம் நம்மளை அழ வைக்கணும்னே அழ வச்சுருப்பாங்க. இந்த படத்தை நான் காலேஜ் படிக்கும் போது நம்ம சீனியர் என்ன ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணார். ஸோ அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு படத்தோட கதைக்குள்ளே போவோம். படத்தோட ஸ்டார்டிங்கில் 2 குழந்தைங்களை காட்டுறாங்க. ஒருத்தி பேர் ஐஷு, இன்னொருத்தி பேர் வைஷு. அதில் நம்ம ஐஷு இன்றைக்கி திங்கக்கிழமை, இன்றைக்கி தான் எக்ஸாம் ரிசல்ட்ஸ்லாம் வரும். ஸோ எனக்கு ஃபெயில் ஆகிடுவோன்னு பயமாக இருக்குது. அப்படி ஃபெயில் ஆகிட்டா ஸ்கூலை விட்டு என்னை துரத்தி விட்ருவாங்க அப்படின்னு சொல்லி ஃபேஸ்கிட்ட புலம்புறா. அதுக்கு நம்ம வைஷு, அப்படி பண்ணால் நல்லது தான், நீ வீட்டிலே கடை அப்படின்னு சொல்லிட்டு என்னை கொஞ்சம் தூங்க விடுன்னு அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஐஷுவும் வைஷுவும் பெட்லேருந்து எந்திரிக்கிறாங்க. உடனே நம்ம வைஷு வெட்டு ஈரமாகிறத பார்க்குறா. 2 பேரில் யாரோ ஒருத்தங்க வீட்டிலே பாத்ரூம் வச்சுட்டு போயிருக்காங்க போல். இப்போ நம்ம ஐஷு சொல்கிறா, நான் தான் எக்ஸாம் ரிசல்ட் பயத்தில் போயிருப்பேன் அப்படின்னு. அது நம்ம வைஷு சொல்கிறா, இல்லை நான் கூட போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவன் அப்பங்காரன் வரான். இவன் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. இப்படியே பேசிகிட்டு நம்ம ஐஷுவை கண்டிக்கிறான். இப்போ நம்ம ஐஷு பாத்ரூம்லேயே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம அப்பங்காரன் வைஷுவை வெளியில் வா அப்பங்காரங்கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்குறா. அது என்னன்னா, இன்றைக்கி தான் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ஸோ ஃபெயில் ஆனால் என்னை திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம அப்பங்காரன், அப்படி நீ ஃபெயில் ஆனனா ஆஃபீஸ்லேயே கூட்டுற பெருக்கிற வேலை இருக்குது, அதை வந்து நீ பார்த்துக்க, வைஷு ஸ்கூல் போட்டோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு உடனே வைஷு சத்தியம் பண்ணிட்டு இருந்தவ உடனே கையை எடுக்கிறா. அப்புறம் நம்ம ஐஷுவும் கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஐஷு அப்பங்காரங்கிட்ட, நான் காலையில் ஒரு ப்ராமிஸ் பண்ணனே ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம அப்பங்காரன், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ ஃபஸ்ட்டு ஸ்கூல் போ அப்படின்னு சொல்லி அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இனிமேல் நம்ம வைஷுவை அக்கா காரியனும் வைஷுவை தங்கச்சி காரியனும் வச்சுக்கலாம். அடுத்த சீன்லே கிளாஸ் ரூமில் டீச்சர்ஸ் பேப்பர்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பண்ணுங்க டீச்சர், அவன் அதுலேயும் ஃபெயிலாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கிளாஸ் ரூம் சிரிக்குதுங்க. அன்றைக்கி நைட்டே நம்ம அப்பங்காரன் நம்ம தங்கச்சிக்காரிக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறான். இப்படி சைக்கிள் வாங்கி கொடுத்தது நம்ம அக்காக்காரிக்கு பிடிக்கல. எதுக்காக அவளுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறான். அதுக்கு நம்ம அப்பாக்காரனும் அக்காக்காரியை பார்த்து, எப்படி உங்கள் அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறது உங்களோட உரிமைன்னு வாங்களோ, உங்ககிட்ட போய் சொல்லி அம்மாவை பற்றி சொல்லாமல் இருக்கிறது என்னோட உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூங்க சொல்கிறான். இப்போது நம்ம அக்காக்காரி ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டோட தூங்குறா. அடுத்த நாள் காலையில் விடியுது. இருக்கும் போல் அக்காவும் தங்கச்சியும் ஸ்கூலுக்கு கிளம்பி வராங்க. நம்ம தங்கச்சிக்கு படி ஏறி வந்ததுனால மூச்சு வாங்குதுங்க. உடனே நம்ம அக்காக்காரிக்கிட்ட, அக்கா கொஞ்சோண்டு தண்ணி கொடு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம அக்காக்காரி, எனக்கே தண்ணி பத்தாது, அதனால் உனக்கு தண்ணி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. நம்ம தங்கச்சிக்காரி கூட ஒரு சின்ன பையன் பேபின்னு சுற்றிட்டு இருக்காங்க. அக்காக்காரி சோகமாக இருக்கிறத தங்கச்சிக்காரி நோட் பண்ணுறா. உடனே தங்கச்சிக்காரி அக்காக்காரிக்கிட்ட போய், இந்த சைக்கிளால் தான் நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனை, எனக்கு சைக்கிளே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறா. உடனே நம்ம அக்காக்காரி, நான் அதுக்காகலாம் பேசலை, நம்ம அம்மாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், அது நம்மளோட உரிமை அப்படின்னு நான்சி மேம் சொன்னாங்க அப்படின்னு தங்கச்சிக்காரிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. உடனே தங்கச்சிக்காரி, நம்ம அம்மாவை பற்றி தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம அப்பா மட்டுமே நமக்கு போதும், அந்த மேம் கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி அக்காக்காரிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இடிச்சிக்கிட்டு அக்காக்காரி தங்கச்சிக்காரியும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம தங்கச்சிக்காரி, அக்கா நான் உனக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லி சைக்கிள் ஓட்ட கற்றுத்தரா. அப்படியே கற்றுக்கிட்டு இருக்கும் போது நம்ம அக்காக்காரி சைக்கிள்லேருந்து கீழே விடுறா. அப்போ நம்ம தங்கச்சிக்காரி, இதுதான் சைக்கிள் கற்றுக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பு, ஸோ நீ ஈஸியாக சைக்கிள் கற்றுப்ப அப்படின்னு அக்காக்காரியை உற்சாகப்படுத்துகிறா. நம்ம அக்காக்காரியும் எப்படியோ சைக்கிள் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டா. இப்போது சைக்கிளை ரோட்டில் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கா. திடீர்னு நம்ம தங்கச்சிக்காரி ஷாக்காக பார்க்குறா. என்னான்னு பார்த்தா நம்ம அக்காக்காரி வண்டியில் அடிபட்டு வாயிலையும் முக்கணும் ரத்தமாக கிடக்கா. சீன்லேயே நம்ம தங்கச்சிக்காரியும் போலீஸ்காரனும் வீட்டுக்கு கதவை தட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம அப்பங்காரன் ஃபுல்லாக குடிச்சிட்டு மட்டையிட்டு படுத்து கிடக்கான். எப்படியோ ஒரு வழியாக 2 பேரும் அப்பங்காரனை தட்டி எழுப்பி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அப்போ நம்ம அப்பங்காரன் டாக்டரை பார்த்து, என்னாச்சு டாக்டர் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம டாக்டர், உங்கள் குழந்தை அடிபட்டு கோமாவுக்கு போயிட்டா, அவங்க மறுபடியும் மீண்டு வரணும்னா நீங்கள் அவளுக்கு தேவையானது, அதாவது அவளோட ரொம்ப நாள் ஆசைகள் கதைகள் ஏதாவது கொஸ்டின் தான் சொல்லி அவளை எப்படியாவது கோமாலேருந்து கொண்டு வரதுக்கு வழி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே அப்பங்காரனும் முடிவு பண்ணுறான். அதாவது முன்னாடியும் அவங்க அம்மாவை பற்றி கேட்டுப்பா பார்த்தீங்களா, அதை சொல்ல முடிவு பண்ணுறான். இப்போ நம்ம அப்பங்காரன் ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்டிங்கில் நம்ம அம்மாக்காரியை காட்டுறாங்க. ஏதோ டான்ஸ் கிளாஸில் இருக்கா போல இருக்குது. இப்போ நம்ம அம்மாக்காரிக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது. என்னென்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தா அங்கே உள்ள ஒரு போலீஸு நம்ம அப்பங்காரன் நைட்லாம் குடிச்சு விட்டு வண்டி ஓட்டினதாகவும் அதை கேட்ட போலீஸெல்லாம் அடிக்க வந்ததாகவும் சொல்கிறாங்க.
உடனே நம்ம அம்மாக்காரி சார் எதுவும் பண்ணிடாதீங்க, எதுவும் தெரியாமல் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி சாரி கேட்குறா. அதுக்கு நம்ம போலீஸ்காரு ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்துட்டு நான் சொல்கிற ஆள்கிட்ட ஒரு 5000 ஃபைன் கட்டிட்டு அவரை கூட்டிருப்போங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரியும் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபைனையும் கட்டிட்டு அவனை கூட்டிட்டு போகிறான். இப்போ நம்ம அம்மாக்காரியும் அப்பாக்காரியும் பைக்கில் போகிறாங்க. இப்போ நம்ம அப்பாக்காரன் அவன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரப்போ அக்காக்காரி எங்கடா நைட்டு போனேன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம அப்பங்காரன் இல்லை நைட்டில் ஒர்க் இருந்துச்சு அதனால தான் வர முடியல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். இப்போ பின்னாடியே நம்ம அம்மாக்காரி வரா. அம்மாக்காரி வரப்போ அந்த அக்காக்காரி இருக்கால ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம அம்மாக்காரி இல்லை காஃபி மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறா. அடுத்து நம்ம அம்மாக்காரி அப்பங்காரன் ரூம்குள்ளே போகிறான். அப்பங்காரன் குளிச்சுட்டு வந்தவன் அம்மாக்காரியை பெட்டில் தள்ளி கிஸ் பண்ண பார்க்குறான். உடனே நம்ம அம்மாக்காரியும் அதை தடுக்கிறா. அக்காக்காரி உடனே ரூம் கதவை தட்டி நம்ம அம்மாக்காரிக்கு காஃபி கொடுக்குறா. காஃபி கொடுத்துட்டு நம்ம அம்மாக்காரிக்கிட்ட உண்மையிலே நேற்று நீ அவன் கூட தான் இருந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம அக்காக்காரி அம்மாக்காரிக்கிட்ட கேட்குறா. அதுக்கு நம்ம அம்மாக்காரி சத்தியமாக நான் அவன் கூட தான் இருந்தேன், வேணா அவனே கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அடுத்த சீனில் நம்ம ஒரு பப்பில் உட்காந்துட்டு தண்ணி அடிச்சிட்ருக்கான். அங்கே நம்ம அம்மாக்காரி வரா. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் போதே நம்ம அம்மாக்காரி அப்பங்காரங்கிட்ட ஏன் இப்படிலாம் குடிச்சிட்டு பண்ணுற அப்படின்னு கேட்டுட்ருக்கேன். உடனே நம்ம அப்பங்காரன் அம்மாக்காரியை ஏதோ ஒரு ரூம்குள்ளே கூட்டிட்டு போகிறான். கூட்டிட்டு போயிட்டு கிஸ் அடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். உடனே அங்கே வெளியில் நிலவங்க எல்லாரும் கதவை திறங்கன்னு கதவை தட்டிகிட்டு இருக்காங்க. அவனும் கேட்காம ட்ரை பண்ணிகிட்ருக்கான். நம்ம அம்மாக்காரியும் கதவை திறந்துடலாம் அப்படின்னு சொல்லி கதவை திறக்கிறான். உடனே 2 பேரும் வெளியில் வந்துடுறாங்க. டான்ஸ்லாம் ஆடுறாங்க, சரக்குலாம் அடிக்கிறாங்க. இப்போ டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு சரக்குலாம் அடித்து முடிச்சுட்டு 2 பேரும் மழையில் கிளம்பி வராங்க. இப்போ நம்ம அம்மாக்காரி வீடு வருது. நம்ம அப்பங்காரன் மறுபடியும் அம்மாக்காரியை கூப்பிட்டு கிஸ் அடிக்க ட்ரை பண்ணுறான். மறுபடியும் நம்ம அம்மாக்காரி அதை தடுக்கிறா. சரி நம்ம அப்பங்காரன் உடனே நீ கிஸ்லாம் தர வேணாம், ஒரு டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் நம்ம அம்மாக்காரியோட அப்பா மாடியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே பார்த்துட்டு இருந்தவன் நம்ம அம்மாக்காரியோட அம்மாவையும் கூட்டு காட்டுறான். நம்ம அம்மாக்காரியும் இப்போ டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். நம்ம அம்மாக்காரி வீட்டுக்குள்ளே வரா. உடனே நம்ம அம்மாக்காரியோட அப்பா அதாங்க நம்ம அப்பங்காரனோட மாமனார் குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரி நான் குடிக்கலையே, வேணா நீங்கள் போலீஸ் மாரி மிஷினை வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறான். இப்படியே 2 பேருக்கும் சண்டையாகுது. நம்ம அம்மாக்காரியோட அம்மா வந்து 2 பேரையும் சமாதானப்படுத்தி அம்மாக்காரியை ரூம்குள்ளே போய் தூங்க சொல்கிறா. அடுத்த நாள் காலையுது. நம்ம அம்மாக்காரியோட அம்மா அதாங்க நம்ம மாமியாக்காரி கிச்சனில் ஏதோ சமைச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம அம்மாக்காரியும் அங்கே வரா. உடனே நம்ம அப்பங்காரன் ஏதோ ஃபோன் பேசிகிட்டு இருந்தோம் வந்தோம். உடனே நம்ம ஃப்ரெண்டோட பையன் ஒருத்தர் துபாயில் வேலை பார்க்குறான், அவனை இன்றைக்கி மாப்பிள்ளை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இதனால் அம்மாக்காரி செம்ம கடுப்பாகிறா. கடுப்பானவ நம்ம மாமியாக்காரிக்கிட்ட ஏம்மா அப்பா அப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம அம்மாக்காரி அவர்கிட்ட என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது, நான் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம அம்மாக்காரி இப்படியே பண்ணிங்கன்னா நான் வீட்டை விட்டு கிளம்பிடுவேன், எனக்கு பிடிக்கல, நான் எனக்கு பிடிச்சவன தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம அம்மாக்காரி இப்போ என்ன மாப்பிள்ளை தானே பார்க்க போகிறோம், சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பார்த்துட்டு வந்துடுவோம், நீ என்ன பண்ணுற ஒரு பழைய அழுக்கான புடவை கட்டிட்டு வந்துரு, அதை பார்த்தே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அம்மாக்காரியை சமாதானப்படுத்துகிறா. இப்படியே பேசிக்கிட்டே 2 பேரும் பாச மழையை பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த சீனில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்ம அம்மாக்காரி மாமியாக்காரி மாமனார்காரன் 3 பேரையும் காட்டுறாங்க. இப்போ இந்த சீனுக்கு முன்னாடி நம்ம மாமியாக்காரி இருக்காங்களே, நம்ம அம்மாக்காரிக்கிட்ட நீ ஒரு பழைய புடவையை கட்டிட்டு வா, அதை பார்த்துட்டே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுக்காக நம்ம அம்மாக்காரியும் ஒரு பழைய காலத்து புடவை கட்டிட்டு வந்திருக்கா. ஆனால் நம்ம மாமனார்காரனும் மாப்பிள்ளை சேரீ நல்லா இருக்குது, பொண்ணு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம அம்மாக்காரிக்கு ஒன்றுமே புரியலை. இப்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரன் அதான் மாப்பிள்ளையோட அப்பா மாப்பிள்ளையை பார்த்து நீ எதாவது பேசணுமா அப்படின்னு கேட்குறான். உடனே நம்ம மாப்பிள்ளையும் அம்மாக்காரிக்கிட்ட கொஷின்லாம் கேட்க ஆரம்பிக்கிறான். என்ன கொஷின்னா, நீங்கள் டான்ஸர்னு சொன்னாங்க, ஸோ எந்த டைப் ஆஃப் டான்ஸ்லாம் ஆடுவீங்க அப்படின்னு கொஷின் கேட்டுட்ருக்கான். இதுக்கு நம்ம அம்மாக்காரி பதில் சொல்லாமல் மாமியாக்காரியே பதில் சொல்லிகிட்டு இருக்கா. உடனே நம்ம மாப்பிள்ளைக்காரன் எதுக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்களா, நீங்கள் தான் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரியும் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம மாப்பிள்ளைக்காரனும் மறுபடியும் கொஷின் கேட்குறான். மறுபடியும் நம்ம அம்மாக்காரி பதில் சொல்கிறா. உடனே நம்ம மாப்பிள்ளைக்காரன் ஏன் வெக்கப்படுறீங்களா, இல்லை ஏசி அதிகமாக இருக்கா, உங்கள் மூஞ்சே நார்மலாக இல்லை, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரியை அப்படிலாம் இல்லை அப்படின்னு பதில் சொல்கிறா. உடனே கடுப்பான நம்ம மாப்பிள்ளை கிளம்பி வெளியில் போகிறான். இப்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு நம்ம அம்மாக்காரியை பிடிக்கல போலங்க. நம்ம மாமனார்காரன் மாமியாக்காரி அம்மாக்காரி 3 பேர் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. நம்ம மாமனார்காரன் மாமியார்காரிக்கிட்டையும் அம்மாக்காரிக்கிட்டையும் 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் என்னை அசிங்கப்படுத்த நினச்சிங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம மாமியாக்காரி நம்ம அம்மாக்காரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறா. என்ன பேசுகிறான்னா,
நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தான், அவரோட லைஃப் தான் எனக்கு முக்கியம். ஸோ நம்ம அம்மாக்காரிக்கு பிடிச்சவனையே கல்யாணம் பண்ணி வைப்போம். இவளுக்கு பிடிச்ச பையன் பேர் சிவா. ஸோ அவனை கொஞ்சம் மீட் பண்ணி பேசுங்க. இவளுக்கு பிடிச்ச பையன் ஒரு நல்ல பையன், இவனும் லவ் பண்ணுறா. ஸோ அந்த பையனை கொஞ்சம் கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு மாமியாக்காரி மாமனார்காரங்கிட்ட சொல்கிறான். இந்த சீனில் நம்ம அப்பாங்காரன் ஒரு காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே நம்ம மாமனார்காரனும் அம்மாக்காரியும் வராங்க. 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாமனார்காரன் அப்பங்காரங்கிட்ட உங்கள் அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், எப்படி அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம அப்பங்காரன் இல்லை, அப்பா அம்மா பஸ் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க, நானும் எங்கள் அக்காவும் மட்டும்தான் இப்போ வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம மாமனார்காரன் எதுக்கு உங்கள் அக்கா வீட்டில் இருக்காங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம அப்பங்காரன் இல்லை, அவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஆனால் இப்போ டிவோர்ஸ் ஆகி வீட்டில் இருக்காங்க அப்படின்னு கேட்குறான். உடனே நம்ம அப்பங்காரன் எதனால் டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னு கேட்குறான். இப்போ கடுப்பான நம்ம அப்பங்காரன் எதுக்கு சம்மந்தமே இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த மேரேஜை பற்றி கேள்வி ஏதாவது கேளுங்க அப்படின்னு நம்ம அப்பங்காரன் சொல்கிறான். அதுக்கு நம்ம மாமனார்காரன் இதுவும் அது சம்மந்தமான கொஷின் தான், நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அப்பங்காரன் இல்லை, அதை பற்றி சொல்ல முடியாது, நீங்கள் வேறு ஏதாவது கேளுங்க, என்னோடய சம்பளத்தை பற்றி கேளுங்க, என்னோடய வேலையை பற்றி கேளுங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம அப்பங்காரன் உங்களால் இந்த ஒரு கொஷினுக்கே அமைதியாக பதில் சொல்ல முடியல, இப்படி என் பொண்ணை வச்சு வாழ போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். கேட்டவன் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அக்கா அவங்க வீட்டில் இருக்கக்கூடாது, அப்போ தான் என் பொண்ணை அவனுக்கு கட்டி தருவேன் அப்படின்னு சொல்கிறான். கடுப்பான நம்ம அப்பங்காரன் அப்படி ஒரு கல்யாணமே தேவையில்லை அப்படின்ட்டு கடுப்பாகி கிளம்பி போயிடுறான். அடுத்த சீனில் நம்ம கட்சட்டு ஏரியாவில் காட்டுறாங்க. அங்கே நம்ம அம்மாக்காரி வரா. உடனே நம்ம அப்பங்காரன் உங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரி தப்பு உன் மேலே தான் இருக்குது, சாரி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம அப்பங்காரனும் ஆமாம், தப்பு என் மேலே தான் இருக்குது, சந்தோஷமா அப்படின்னு சொல்கிறான். உடனே அம்மாக்காரி நீ அப்பாட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும் தான் அந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம அப்பங்காரனும் அப்படியாப்பட்ட கல்யாணமே தேவையில்லை அப்படின்னு நம்ம அம்மாக்காரியை கடுப்படிக்கிறான். போய் நம்ம அம்மாக்காரியும் அழுதுகிட்டே வந்துடுறா. அப்படியே நாளும் ஓடுது. இப்போ நம்ம அப்பங்காரன் அம்மாக்காரி மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்டான், அம்மாக்காரி பண்ணுற காலுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருப்ப அக்காக்காரி தம்பிக்காரங்கிட்ட எப்படியா அவளை போய் சமாதானப்படுத்தி கூட்டிடுவா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம தம்பிக்காரன் அதெல்லாம் வேணாக்கா, சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். இப்போ அடுத்த சீன்லேயே நம்ம அம்மாக்காரி அப்பங்காரங்கிட்ட வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம அப்பங்காரன் ஷாக் ஆகுறான். எப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம அம்மாக்காரியை பார்த்து கேள்வி கேட்குறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரி பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இப்போ எப்படி நடந்துச்சு கேட்குறியா அப்படின்னு சொல்லி திட்டுறான். அதுக்கு நம்ம அப்பங்காரன் சரி அதெல்லாம் விடு, இது ஒரு ஹாப்பி நியூஸ் தான், போய் உங்கள் அப்பா அம்மாவை கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ரெடி பண்ண சொல்லு அப்படின்னு நம்ம அப்பங்காரன் அம்மாக்காரி கிட்ட சொல்கிறான். நம்ம அம்மாக்காரியும் சரி அதெல்லாம் ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு போகிறான். இது வரை எப்படி வீட்டில் சொல்கிறது தெரியாமல் ஒரு மாதிரி சந்தேகத்தோடு போகிறா. அடுத்த நாள் காலையில் நம்ம அம்மாக்காரியும் எப்படியோ மாமியார்காரிக்கிட்ட தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா சொல்லிடுறான். நம்ம மாமியார்காரியும் எப்படி நம்ம மாமனார்காரனை சமாளிக்க போகிறோன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கா. ஒரு வழியாக எப்படியோ நம்ம மாமியார்காரி மாமனார்காரங்கிட்ட சொல்லிடுறான். நம்ம மாமனார்காரன் கடுப்பாகி ரூமுக்குள்ளே போய் கதவு சாத்திக்கிறான். என்னென்னு பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு பணத்தோட வெளில வரான். இது வரைக்கும் நம்ம அம்மாக்காரி சம்பாரிச்சிட்டு இருந்த பணம் தான், இதை எடுத்துகிட்டு அவளை வீட்டில் கிளம்ப சொல்லு அப்படின்னு நம்ம மாமனார்காரன் மாமியார்காரிக்கிட்ட சொல்கிறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரி இப்போ நீங்கள் வீட்டை விட்டு வெளில அனுப்பினா நான் எங்கே போவேன் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம மாமனார்காரன் எங்கேயாவது பிச்சை எடு, போய் டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லி நம்மளான்னு திட்டுறா. நம்ம அம்மாக்காரியும் அழ ஆரம்பிக்கிறா. திடீர்னு பார்த்தா யாரோ கதவு தட்டு சத்தம் கேட்குது. கதவு திறந்து பார்த்தா நம்ம அக்காக்காரியும் நம்ம அப்பாக்காரனும் அதாங்க. கதவு திறந்து பார்த்தா நம்ம அக்காக்காரியும் அப்பாக்காரனும் இருக்காங்க. இப்போ எல்லோரும் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அக்காக்காரி பேச ஆரம்பிக்கிறா. என்ன பேசுகிறான்னா, என் தம்பி பண்ணது தப்பு தான், அதுக்காக உங்கள் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே துரத்திடாதீங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு பேசுகிறான். அதுக்கு நம்ம மாமனார்காரன் அதெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, நீங்கள் வேணால் கூப்பிட்டு போய் 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறான். இப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழி நம்ம மாமனார்காரனும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனை ஸ்ட்ரிக்டாக போட்டுடுறாங்க. அடுத்த நாள் நம்ம அக்காக்காரி தம்பிக்காரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அக்காக்காரி கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஏதாவது ஹாஸ்டல் பார்த்து போயிடுறேன், வேலையும் தேடிக்கிறேன் அப்படின்னு தம்பிக்காரங்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம தம்பிக்காரன் இது உன் வீடு, நீ இங்கே தான் இருக்கணும், உனக்கு வேணால் பிடிச்சா நீ வேலைக்கு போ, இல்லைனா இந்த வீட்டிலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அக்காக்காரியும் இல்லை அதெல்லாம் சரிப்பட்டு வரான்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம தம்பிக்காரனும் இல்லை அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அடுத்த சீன்லேயே நம்ம அப்பங்காரன் அவன் ஃப்ரெண்டு கூட குடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம அப்பங்காரன் ஃப்ரெண்டுக்கிட்ட உனக்கு தான் குழந்தை பிறந்திருக்குல்ல, அதோட ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்தப்ப கண்லேருந்து தண்ணி வந்துச்சு, ஒரு மாதிரி உடம்பெல்லாம் புல்லரிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம அப்பங்காரனும் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி பிறக்க போகிற குழந்தைய நினச்சி ஃபீல் ஆகுறான். அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அப்பங்காரன் எனக்கு பையன்தான் பிறப்பா, அவனை நான் பெரிய கிரிக்கெட்டர் ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் இல்லை உனக்கு பொண்ணு தான் பிறக்கும்,
அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்த சீனில் நம்ம அம்மாக்காரி தூங்கிட்டு இருக்கா. உடனே நம்ம அப்பங்காரன் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வெளியில் வர சொல்கிறான். வெளியில் வர சொன்னவன் பாதாம் முந்திரிலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் விலைக்கு சாப்பிட்டுட்டு நல்லா எனர்ஜியாக சத்தோடு இரு அப்படின்னு சொல்கிறான். அப்படியே சொல்லிட்டு இருந்தவன் உடம்ப நல்லா பார்த்துக்கோ, அப்படியே இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் படி, அப்போ தான் என் குழந்தை இங்கிலீஷ் நாலேஜோட பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படியே பேசிகிட்டு இருந்தவங்க குழந்தை எந்த ஜெண்டர்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அம்மாக்காரி எனக்கு பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம அப்பாங்காரன் இல்லை எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படியே பேசிகிட்டு இருக்கவங்க திடீர்னு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ உடனே மாமியக்காரி வெளில வந்துடுறா. நம்ம அம்மாக்காரிக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் இல்லாமல் கண்ணில் தூசி வந்துட்டு அதான் எடுத்துகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி சமாளித்து உள்ளே போயிடுறா. நம்ம ஹீரோக்காரனும் ஒரு மாதிரி தயக்கத்தோடு வந்து வெளியில் போயிடுறான். இப்படியே நம்ம அப்பாங்காரனும் அம்மாக்காரியும் கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் போயிட்டு பத்திரிக்கை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வைக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம அம்மாக்காரிக்கு முதுகில் ஏதோ வலி வருதுங்க. உடனே அந்த வீட்டில் உள்ள ஒரு பில்லோ எடுத்து பின்னாடி சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிறாங்க. அடுத்த சீனில் இன்னொரு இடத்துக்கு நம்ம அப்பாங்காரனும் அம்மாக்காரியும் பத்திரிக்கை வைக்க போகிறாங்க. அப்போ நம்ம அம்மாக்காரிக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னென்னு தெரிலங்க, முதுகு வலின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம அப்பாங்காரனும் என்னென்னு கேட்குறா. அதுக்கு நம்ம அம்மாக்காரி இல்லை ஜஸ்ட் ஒரு பெயின் தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. மறுபடியும் நம்ம அம்மாக்காரிக்கு பெயின் அதிகமாகுது. இப்போது இன்விடேஷன் வைக்க வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்லேயே நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறா. அப்போ நம்ம அப்பங்காரனுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாலேருந்து கால் வருது. சார் உங்களை பற்றி யாரோ விசாரிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாலேருந்து கால் பண்ணவன் சொல்கிறான். அதுக்கு நம்ம அப்பங்காரனும் அது நம்ம மாமனாராக தான் இருக்குன்னு சொல்லிட்டு கடுப்பாகிறான். உடனே நம்ம அம்மாக்காரிக்கிட்ட போய் கத்துறான். நீ என்னன்னா யாருனே தெரியாத வீட்டில் வந்து படுத்துருக்க, உங்கள் அப்பங்காரனா அங்கே என்னை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வெளியில் கூட்டி வந்துடுறான். இப்போ நம்ம அம்மாக்காரி நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் இப்படிலாம் நடக்கும், மயக்கம் வரும், முதுகு வலி வரும், பெயின் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து என்னை யாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனதில்ல, அதை பற்றி உனக்குமே கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம அப்பாங்காரன் ஏன் இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்ல மாட்டியா, நான் உன்னை கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகிறான். அடுத்த சீன்லேயே நம்ம அம்மாக்காரிக்கு ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போது அடுத்த சீனில் நம்ம அம்மாக்காரி அப்பங்காரங்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். என்ன பேசுகிறான்னா, நாளைக்கு நீ போய் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்துடு, நம்ம வேறு ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாளே நம்ம அப்பங்காரனும் நம்ம அம்மாக்காரியோட ரிப்போர்ட்டை வாங்க ஹாஸ்பிட்டல் போய்ட்டுருக்கான். அப்போ ஒரு ஃபோன் வருது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம மாமனார்கிட்டேருந்து தான். மாமனாரும் மாப்பிள்ளை என்னை மன்னிச்சிடுங்க, நேற்று நான் உங்களை பற்றி விசாரிச்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாரு. நம்ம அப்பாங்காரனும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை வாங்க போகிறான். ரிப்போர்ட்டை வாங்கிட்டு கிளம்ப பார்க்குறான். அப்போ ரிசப்ஷனில் உள்ளவங்க இருங்க சார், டாக்டர் வருவாங்க, அவங்கள பார்த்துட்டு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம அப்பங்காரன் இல்லை எனக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன்னு சொல்லணும். அப்போனா ரிப்போர்ட்டை கொடுங்க, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிப்போர்ட்டு, அப்புறம் வந்து டாக்டரை பார்த்துட்டு வாங்கிங்க அப்படின்னு ரிசப்ஷனில் உள்ளவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியலைங்க. நம்ம டாக்டர் வந்துடுறாரு. நம்ம ஹீரோவும் டாக்டரை போய் மீட் பண்ணுறாரு. ரொம்ப நேரமாக மீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சேடாக வரான். இப்போது ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு மூஞ்சே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குங்க. உடனே நம்ம அப்பங்காரன் மாமனார்காருக்கு கால் பண்ணுறான். மாமனாருக்கு கால் பண்ணி மாமா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம அப்பங்காரன் மாமனார்காரன் டாக்டருக்கு 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டாக்டரு மாமனார்கிட்ட உங்கள் பொண்ணுக்கு பிளட் கேன்சர் இருக்குது, அதுவும் 3rd ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அப்பங்காரனும் ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஒரு மாதிரி அப்செட் ஆகுறான். இப்போ நம்ம மாமனார்காரன் டாக்டர்கிட்ட வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறான். இல்லை ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, பொண்ணு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதனால் குழந்தைய அபார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறான். அதுக்கு நம்ம அப்பங்காரன் அதெல்லாம் முடியாது, வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம டாக்டர்காரன் 70-30% சான்ஸ் இருக்குது, 70%ல் 2 பேருமே இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது, 30%ல் நம்ம கீமோதெரப்பியை கம்மி பண்ணலாம், அப்படி கம்மி பண்ணால் குழந்தையை காப்பாற்றிடலாம், ஆனால் அப்படி பண்ணுறதுனால நம்ம அம்மாக்காரிக்கே பெரிய பிரச்சனையாக வரும் ஒன்று டாக்டர் சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு நம்ம அப்பங்காரன் இதுமாரி வேறு எங்கேயாவது பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம டாக்டரும் ஷோராக சொல்ல முடியாது, ஆனால் நம்ம அப்படி ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறான். நம்ம ஹீரோக்காரன் குழந்தைய அபார்ட் பண்ண ஒத்துக்கவே மாட்டான். நான் அவளை பார்த்துக்கிறேன், அவளை எப்படி பார்த்துக்கணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ நம்ம அம்மாக்காரி வெளியில் ஹாஸ்பிட்டல் சீட்டில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கா. நம்ம அப்பாங்காரனும் மாமனார்காரனும் வெளியில் வராங்க. நம்ம அப்பாங்காரன் அழுத முகத்தோட நம்ம அம்மாக்காரி பக்கத்தில் வந்து உட்கார்றா. அப்போ நம்ம அம்மாக்காரியும் ரிப்போர்ட் என்னாச்சு, என் உடம்புக்கு என்ன அப்படின்னு நம்ம அம்மாக்காரி மாமனார்காரை பார்த்து கேட்குறான். இப்போ நம்ம அம்மாக்காரி அப்பாக்காரனை ஒரு மாதிரியாக பார்க்குற மாரி காட்டுறாங்க. இப்போ நம்ம அம்மாக்காரி நம்ம அப்பாக்காரனை ஒரு மாதிரியாக பார்க்குறா. நம்ம அம்மாக்காரிக்கு பிளட் கேன்சர் தெரிஞ்சிட்டு போல. நம்ம அம்மாக்காரி எனக்கு பிளட் கேன்சர் இருக்கிறத நினச்சி ரொம்ப வருத்தமாக இருக்கா. நம்ம மாமியார்காரிக்கிட்டலாம் சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. ஒரு நாள் அம்மாக்காரி அக்காக்காரிக்கிட்ட அப்பங்காரன் இப்போலாம் என்னை பார்க்கவே வரமாட்டான், ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான்,
எனக்கு பிளட் கேன்சர் இருக்கிறதுனால என் கூட பேசுகிறதே பிடிக்கலையா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம அக்காக்காரி அதெல்லாம் இல்லை, அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம அப்பங்காரனும் அங்கே வரா. நம்ம அம்மாக்காரி அப்பங்காரனை பார்த்து அழுவுறா. அதே பிளட் கேன்சர் வந்தது, எனக்கே இப்படியா நடக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பங்காரங்கிட்ட அழுதுட்டு இருக்கா. அதுக்கு அப்பங்காரனும் உன்னையும் நல்லா பார்த்துப்பேன், பிறகு போகிற குழந்தையும் நல்லா பார்த்துப்பேன், எனக்கு முன்னாடி இந்த கேன்சர்லாம் என் கால் தூசு இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அடுத்த சீன்லேயே 2 பேருக்கும் கல்யாணமும் ஆகுது. இப்போ நம்ம அப்பங்காரன் நான் இப்போனா குடிக்கிறதையும் சிகரெட் அடிக்கிறதையும் விட்டுட்டதா அம்மாக்காரிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே நாட்களும் ஓடுது. இப்போ சீன்லேயே நம்ம அம்மாக்காரி அப்பங்காரங்கிட்ட ஏதோ ஒரு லிஸ்ட்டை காட்டி இதெல்லாம் நான் சாகிறதுக்குள்ளே பார்த்துடணும், ஸோ அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு நம்ம அப்பங்காரனும் சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் சாக போகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு தெரியாத அப்படின்னு அப்பங்காரன் அம்மாக்காரிக்கிட்ட சொல்கிறான். இப்போ அடுத்த சீன்லேயே நம்ம அம்மாக்காரியையும் அப்பங்காரன் ஹோட்டலில் காட்டுறாங்க. அப்போ நம்ம அப்பங்காரன் ஏதோ ஒரு ப்ளூ ஃபிலிமோட சீடியை நம்ம அம்மாக்காரிக்கிட்ட காட்டுறான். போன சீனில் நம்ம அம்மாக்காரி நம்ம அப்பங்காரன் ஒரு லிஸ்ட்டை காட்டி இதெல்லாம் நான் சாகிறதுக்குள்ளே பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்களா, அதில் இந்த ப்ளூ ஃபிலிம் பார்க்குறது ஒன்று போலங்க. இப்போது நம்ம அம்மாக்காரி அப்பங்காரங்கிட்ட இதெல்லாம் ஒரிஜினல் காப்பி தானா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம அப்பாக்காரனும் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம அம்மாக்காரிக்கிட்ட சொல்கிறா. அடுத்து நம்ம அம்மாக்காரி இதை நீ பார்த்தியா, இதை நான் ஏன் கேட்குறேன்னா வெளியில் வேற ஒரு போஸ்டர் இருக்கும், உள்ள வேற ஒரு வீடியோ இருக்கும், அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு நம்ம அம்மாக்காரி அப்பங்காரன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம அப்பங்காரனும் ஆச்சரியமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரி ஒரு மாதிரி லைட்டாக சிரிக்கிறா. இப்போ அடுத்த சீனில் நம்ம அம்மாக்காரிக்கு ஒரு நர்ஸு கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம அம்மாக்காரி இன்றைக்கி பூரி கிழங்கு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம நர்ஸு இனிமேல் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி சாப்பாடு சாப்பிடுங்க, இந்த பூரிலாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம அப்பங்காரன் நம்ம டாக்டர் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம டாக்டர் நான் என் கொலீக்ஸ் கிட்டலாம் பேசினேன், அவங்களும் குழந்தைய அவாய்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம அப்பங்காரங்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம அப்பங்காரனும் என்னானாலும் சரி நான் குழந்தைய அபார்ட் பண்ண விட மாட்டேன், எனக்கு என் குழந்தைய வேணும், எனக்கு பொண்டாட்டி வேணும் அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்கிறான். இப்போது அம்மாக்காரிக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அம்மாக்காரியும் டாக்டர் கிட்ட வரா. இப்போது டாக்டர் அம்மாக்காரியை பார்த்து ட்ரீட்மெண்ட் எப்படி போகுது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அம்மாக்காரியை ஃபஸ்ட்டு நான் பயந்துட்டேன், அதுக்கப்புறம் போக போக தான் எனக்கே ஒரு மாதிரி பயம் தெளிஞ்சுது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம டாக்டரும் ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும், போக போக நீ சொன்ன மாதிரியே உனக்கு பயம் தெளிச்சிடும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னது மட்டும் இல்லாமல் நான் கொடுக்குற மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டாக விலைக்கு எடுத்துக்கோ, ஸோ சீக்கிரமாகவே உனக்கு குணமாயிடும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரி நக்கலா ஒரு 100 வருஷம் வாழ்ற மாரி டேப்லெட் எழுதிட்டாங்க டாக்டர் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம டாக்டரும் நம்ம அப்பங்காரனை பார்த்து உன் பொண்டாட்டிக்கு எவ்வளோ பெரிய ஆசை பற்றியா அப்படின்னு அவனும் நக்கலா சிரிக்கிறான். இப்போது அப்படியே நம்ம அம்மாக்காரியும் அப்பங்காரனும் அந்த ப்ளூ ஃபிலிம் சீடியை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரு ஆசை பார்த்தீங்களா. அப்போது நம்ம அப்பங்காரன் நம்ம அம்மாக்காரிக்கிட்ட ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டே வரான். நம்ம அம்மாக்காரியும் அவனை தள்ளி விட்டுட்டு ஒழுங்காக படத்தை பாரு அப்படின்னு சொல்கிறா. போன சீனில் நம்ம அப்பங்காரன் டாக்டர்கிட்ட பேசியிருப்பான் பார்த்தீங்களா. இப்போ டாக்டர் நம்ம அப்பங்காரன்ட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா கேன்சர் பேஷண்ட்லாம் நார்மலானவங்கள அவங்க திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு சிரிப்பாங்க, திடீர்னு அழுவாங்க. ஸோ அவங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அவங்க எமோஷனுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணால் உடனே நம்ம கூட பேச நிறுத்திட்டு தனிமையாகிடுவாங்க. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அது இல்லை நம்ம அப்பங்காரன் அம்மாக்காரி அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அப்பங்காரன் அம்மாக்காரிக்கு என்ன வேணும்னு கேட்குறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரி ஒரே நான்வெஜ் ஐட்டமாக சாப்பிட்டுட்ருக்கான். அதுக்கு நம்ம அப்பங்காரன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் உள்ள ஒருத்தன் எங்க இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாமா அப்படின்னு அம்மாக்காரியை பார்த்து கேட்குறான். அதோட நம்ம அப்பங்காரனும் நம்ம அம்மாக்காரிக்கு கேட்டதை ஆர்டர் பண்ணுறான். நம்ம அப்பங்காரனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, அவனும் அவனுக்கு சரக்கு ஆர்டர் பண்ணுறான். நம்ம அப்பங்காரன்ட்டையும் சரக்கு அடிப்பியான்னு கேட்குறான். அதுக்கு நம்ம அப்பங்காரன் இப்போலாம் நான் சரக்கு அடிக்கிறதில்ல, அது இல்லாமல் நான் தான் வண்டியை ஓட்டிகிட்டு போனோம், அதனால நான் சரக்கு அடிக்கலை அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஃப்ரெண்டு அம்மாக்காரியை பார்த்து அதெல்லாம் உண்மையான்னு கேட்குறான். அதுக்கு அம்மாக்காரியும் ஆமான்னு சொல்கிறான். இப்போ ஆர்டர் பண்ண சாப்பாடும் வருது. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அந்த குரூப்பில் உள்ள ஃப்ரெண்டு நான் சாப்பிட்டது போதும், மீத உள்ள சாப்பாடு யாருக்காவது வேணுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரியும் நான் சாப்பிட்றேன் அதுக்கு சொல்கிறா. உடனே அந்த குரூப்பில் உள்ள ஃப்ரெண்டு மறுபடியும் ஏங்க இதெல்லாம் ரொம்ப காரமாக இருக்கும், நீங்கள் சாப்பிட்லாமா சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம அம்மாக்காரிக்கு கோவம் வருது. கோவப்பட்டு அந்த ஃப்ரெண்டை பார்த்து உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்குறா. அதுக்கு அந்த ஃப்ரெண்டும் எனக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு உடனே நம்ம அம்மாக்காரி அவங்களோட செக்ஷுவல் லைஃப்பை பற்றி கேட்குறா. அதுக்கு நம்ம ஃப்ரெண்டு உடனே ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்ட்டு அவனும் ஒரு மாதிரி ஆகிறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரி நீங்கள் என்ன கேட்கும் போது எனக்கு அப்படி தான் இருக்குது, என்னென்னா உங்கள் பொண்டாட்டிக்கிட்டையும் நான் கேட்டதை கேட்டு பாருங்கள், அவங்க உண்மையை சொல்லாத வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்டை இன்சல்ட் பண்ணுறா. உடனே நம்ம ஃப்ரெண்டும் கடுப்பாகி அங்கேருந்து ஏஞ்சி போகிறான். இப்போ அப்பங்காரனோட இன்னொரு ஃப்ரெண்டு நம்ம அம்மாக்காரியை பார்த்து அவன் கிடக்கிறான் விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவன் பேச ஆரம்பிக்கிறான். இவன் என்ன சொல்கிறான்னா அப்பங்காரனோட அவன் 18 வருஷமாக பழகிட்டு இருக்கான் போலங்க, எனக்கு அவனோட டாப் டு பாட்டம் எல்லா விஷயமே தெரியும், அவனோட ஆசை என்னென்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும், அதையும் பண்ணிட்டான், இன்னொன்று அவனுக்கு பொம்பளை குழந்தை வேணும், அதுதான் அவன் ஆசைப்பட்டது, அதுவும் கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சி கொட்டுறான். உடனே நம்ம அம்மாக்காரி எதுக்கு உச்சி கொட்டினீங்க அப்படின்னு கேட்குறா. எனக்கு கேன்சர் இருக்கிறதுனால தானே அப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்கு நம்ம ஃப்ரெண்டும் அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு சமாதானப்படுத்துகிறா. உடனே நம்ம அம்மாக்காரி டென்ஷன் ஆகி வந்துடுறா. நம்ம அப்பங்காரனும் டென்ஷன் ஆகி அவள் பின்னாடியே வந்துடுறா. இப்போது 2 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம அம்மாக்காரி அப்பங்காரன்ட்ட
உன் ஃப்ரெண்டு அவ்வளோ பேசுனா அங்கே எதுவுமே கேட்க மாட்டேற, எதுக்கு இப்போ வந்து என்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம அப்பாங்காரன் அவங்க பண்ணது தப்பு தான், அதனால தான் நான் அங்கே பேசலை அப்படின்னு சொல்கிறான். இப்படியே பேசிகிட்டு இருக்கிறப்ப உடனே நம்ம அம்மாக்காரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம அப்பங்காரன் வீட்டுக்கெலாம் போக வேணாம், வா நம்ம பீச் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரியும் நான் வரல அப்படின்னு சொல்கிறான். நம்ம அப்பங்காரனும் மீண்டும் மீண்டும் நம்ம அம்மாக்காரியை கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கான். திடீர்னு கார் போயிட்டு இருக்கும் போதே நம்ம அம்மாக்காரி கார் டோரை திறக்கிறா. நம்ம அப்பங்காரனும் காரை நிறுத்திடுறா. அம்மாக்காரி இறங்கி வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறா. நம்ம அப்பங்காரனும் அவளை சமாளிக்க ட்ரை பண்ணுறான். நம்ம அப்பங்காரன் அம்மாக்காரிக்கிட்ட நம்ம வீட்டுக்கே போகலாம், வேற எங்கேயும் போவேணா அப்படின்னு சொல்கிறான். இதைத்தானே நான் முன்னாடியே சொன்னேன், அப்போ ஏன் கேட்கல அப்படின்ட்டு கத்துறா. உடனே நம்ம அப்பங்காரன் அம்மாக்காரியை கிஸ் பண்ணுறா. அம்மாக்காரி அப்பங்காரனும் பீச்சில் நின்றுட்டுருக்காங்க. அங்கேருந்து ஒரு ஃபிஷர்மேன் வந்து சுந்தரம் சொன்ன ஆள் நீங்கள் தானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். சுந்தரனா வேறு யாரும் இல்லைங்க, நம்ம அப்பங்காரனோட ஃப்ரெண்டு தான். அதுக்கு நம்ம அப்பங்காரன் ஆமாம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த ஃபிஷர்மேனு சுந்தரம் ஒரு ஆள் தானே சொன்னான், நீங்கள் என்ன 2 பேர் இருக்கீங்க, அது லேடிஸாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அப்பங்காரனும் அதெல்லாம் பரவாயில்ல, எங்களை போட்டிங் கூப்பிட்ருப்போங்க அப்படின்ட்டு அந்த ஃபிஷர்மேன்கிட்ட கேட்குறான். அந்த ஃபிஷர்மேனும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு 2 பேரையும் கூப்பிட்டு போகிறான். இப்போது போட்டு கடலுக்கு போயிட்டுருக்கு. அப்போ நம்ம அம்மாக்காரி அப்பங்காரங்கிட்ட உன் டாக்டர் என்ன சொன்னார், என்னோடய ட்ரீட்மெண்ட்டை பற்றி என்ன சொன்னார், என்னோடய ஹெல்த்தை பற்றி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டுட்ருக்கா. அதுக்கு நம்ம அப்பங்காரனும் டாக்டர் நல்லா பாசிட்டிவாக தான் சொன்னார், நீ எதுவும் வெயிட் லாஸ்லாம் ஆகல, ஸோ கீமோவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடலாம், அப்புறம் நீ ரெக்கவர் ஆகிடுவ அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம அம்மாக்காரி நான் 5 கிலோ குறைச்சிருக்கேன், உனக்கு பொய் சொல்ல கூட வரல அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. இப்போ நம்ம அம்மாக்காரி ஃபிஷர்மேன்கிட்ட அண்ணா இந்த கடல் எவ்வளோ ஆழம் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம ஃபிஷர்மேனும் குதிச்சு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம அம்மாக்காரி போட்லேருந்து குதிச்சிடுறா. இப்போ நம்ம ஃபிஷர்மேனுக்கு பயம்லாம் தாங்க முடியலங்க. நம்ம அப்பங்காரன் அப்படியே போட்டில் உட்காந்துருக்கான். எதுவுமே செய்யாமல் உட்காந்துக்க பார்த்து நம்ம ஃபிஷர்மேனுக்கு கடுப்பாகிறான். யோ போய் காப்பாத்தியா அப்படின்ட்டு அந்த அப்பங்காரனை திட்டுறான். அந்த அப்பங்காரன் அப்பையும் அப்படியே அமைதியாக இருக்கான். உடனே நம்ம அம்மாக்காரியும் போட்டுக்கு வந்துடுறா. இப்போ நம்ம ஃபிஷர்மேனு அம்மாக்காரிக்கிட்ட நீங்கள் குதித்த உடனே நான் உடனே பயந்துட்டேன், என்கிட்ட உயிரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டை கரைக்கு கொண்டு வந்துடுறான். இப்போ ஃபிஷர்மேனு அப்பங்காரங்கிட்ட அம்மாக்காரிக்கு எதாவது பிரச்சனையா, அப்பங்காரனும் ஆமாம் அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு சொல்கிறான். உடனே நம்ம ஃபிஷர்மேனு நான் நீங்கள் போட்டில் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன், அவங்கள எப்படியாவது சுத்த வித்தாது காப்பாதுங்க, இந்தமாரி பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இங்கே பக்கத்தில் தான் வீடு இருக்குது, நீங்கள் இன்னொரு தடவை இந்த சைடை வந்தீங்கன்னா வாங்க, நான் கறி குழம்பு வச்சு உங்களுக்கு பரிமாறுறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அடுத்த சீன் அம்மாக்காரியை மொட்டை அடித்த மாரி காட்டுறாங்க. இப்போ நம்ம அம்மாக்காரி அப்பங்காரங்கிட்ட எனக்கு நிறையா ஹேர்லாஸ் ஆனதுனால தானே மொட்டை அடிச்சிங்க, மொட்டை அடித்ததுனால என் அழகே போயிட்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம அப்பங்காரனும் இப்போ தான் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரியும் பொய் சொல்லாத அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம அப்பங்காரனும் உன்ன மாரி நிறைய பேர் வெளில மொட்டை அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரியும் அவங்களும் நானும் ஒன்றா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அப்பங்காரனும் எப்படியோ அம்மாக்காரிகிட்ட பேசி சமாளிக்கிறான். அடுத்த சீனே நம்ம அம்மாக்காரி ஒரே ரத்த வாந்தியாக எடுக்கிற மாரி காட்டுறாங்க. ஒருவேளை கேன்சரு ஸ்பீடாக பரவிட்டு இருக்கு போல். அடுத்த சீன்லேயே நம்ம அப்பங்காரனும் மொட்டை அடிச்சுட்டு வந்து நிற்கிறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரி எனக்காக தானே மொட்டை அடிச்ச அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம அப்பங்காரனும் அப்படிலாம் இல்லை ஓடி மொட்டை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரி போடா மொட்டை அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம அப்பங்காரன் வியார்த மொட்டை கபிள்ஸ் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். உடனே 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு அந்த நாள் ஓடுது. அடுத்த சீன்லேயே அப்பங்காரன் நம்ம அம்மாக்காரிக்கு ஒரு விக்கு ஒன்று வாங்கி தரான். அடுத்த சீன்லேயே நம்ம அம்மாக்காரியும் அப்பங்காரனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அம்மாக்காரி எனக்கு தலைவலிக்குது, நைட்டெல்லாம் தூங்க முடியல, ஒரே உடம்புலாம் எரிச்சலாக இருக்குது, டாக்டரும் தூக்க மாத்திரை போடக்கலாம் சொல்லிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம அப்பங்காரனும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம அம்மாக்காரி உங்களுக்குலாம் என்னோட இந்த குழந்தை தான் முக்கியம், எப்படியோ சாகிறதுக்குள்ளே இந்த குழந்தைய நான் பெற்று கொடுத்துடணும் அப்படி தானே நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு நம்ம அப்பங்காரனும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உனக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னீங்களே, இந்த டீயை குடி அப்படின்ட்டு டீயை கொடுக்குறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரியும் கோவப்பட்டு இந்த டீயை தட்டி விட்டுட்டு அங்கிருந்து போகிறா. இப்போ அந்த டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம அம்மாக்காரிக்கு நிறைய கோபம் வருதுங்க. அடுத்த சீன்லேயே நம்ம அம்மாக்காரி நம்ம மாமியார் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம மாமியார்காரி இன்னும் கொஞ்சம் இட்லி வச்சுக்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம அம்மாக்காரி அதெல்லாம் வேணாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்கிறா. நம்ம மாமியார்காரியும் கம்பல் பண்ணி சாப்பிட சொல்கிறா. இப்போ அம்மாக்காரி மறுபடியும் டென்ஷன் ஆகி தட்டை போட்டு கீழே உடைக்கிறா. அடுத்த சைன்லேயே நம்ம மாமியார்காரியும் மாமனாரும் எங்கள் பொண்ணை இந்த நிலைமையில பார்க்க முடியல, ஸோ நீ வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடு அப்படின்ட்டு அப்பங்காரங்கிட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம அப்பங்காரனும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். அடுத்த சைடில் நம்ம அம்மாக்காரி மார்பின்னு ஏதோ மருந்து போலங்க, அதை போட்டால் பெயின்லாம் குறைஞ்சிடும் அப்படின்ட்டு அப்பங்காரங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம அப்பங்காரனும் இதெல்லாம் பர்மனன்ட் லீடு யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ நீனும் யூஸ் பண்ணாத அப்படின்ட்டு நம்ம அம்மாக்காரி கிட்ட சொல்கிறான். அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம அப்பங்காரன் அம்மாக்காரி கிட்ட எனக்கு கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் வேலை இருக்குது, சீக்கிரமாக போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் உடம்ப கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்புறான். அவள் அக்காக்காரிக்கிட்டையும் கிளம்புறது மட்டும் இல்லாமல் அவளை தனியாக ரூமில் விடாத கொஞ்சம் பார்த்துக்க சொல்கிறான். அதுக்கு அக்காக்காரியும்
என்னால் கொஞ்ச நேரம் தான் சமாளிக்க முடியும், நீ சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்கிறா. நம்ம அப்பாக்காரனும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ அப்பங்காரன் கிளம்பிடுறான். இப்போ நம்ம அம்மாக்காரியும் தனியாக போயிட்டு அவன் மெடிக்கல் ஃப்ரெண்டுக்கிட்ட எனக்கு இப்போவே மார்ஃபின் வேணும் அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கு நம்ம அம்மாக்காரியோட ஃப்ரெண்டு நீ யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரி அதெல்லாம் பரவாயில்ல, நீ வீட்டுக்கு கொண்டு வா அப்படின்ட்டு சொல்கிறா. அடுத்த சீன்லேயே அம்மாக்காரி ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வரா. நம்ம அக்காக்காரி யாருன்னு கேட்குறா. அதுக்கு நம்ம அம்மாக்காரி ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டு அவள் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறா. அக்காக்காரியும் எதாவது காஃபி வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க போதே நம்ம அம்மாக்காரி டக்குன்னு கதவை சாத்துறா. அக்காக்காரி கதவை துற அப்படின்னு கதவை தட்டிக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம அம்மாக்காரியும் அம்மாக்காரியோட ஃப்ரெண்டு கிட்ட அந்த மார்ஃபின் மருந்து எனக்கு போடு, ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் நம்ம அக்காக்காரி கதவு தட்டிட்டு இருக்கா, ஒரு பக்கம் நம்ம அப்பங்காரனும் வந்துகிட்டு இருக்கான். எப்படியோ ஊசி போறதுக்குள்ள நம்ம அப்பங்காரன் கதவை உடைச்சு உள்ள வந்துடுறான். உள்ள வந்தவன் அம்மாக்காரி ஃப்ரெண்டு கிட்ட நீ யாருன்னு கேட்கறான். அதுக்கு அந்த அம்மாக்காரி ஃப்ரெண்டும் நான் ஒரு டாக்டரு, மார்ஃபின் கொடுக்க தான் வந்தேன் அப்படின்ட்டு சொல்றான். உடனே நம்ம அப்பங்காரன் நீ ஒரு டாக்டர் தானே, உனக்கு தெரியாத பிரெக்னன்ட் லேடிக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம அம்மாக்காரியோட ஃப்ரெண்டை பார்த்து கேட்கறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரியும் நான் தான் அவனை வர சொன்னேன், அவனை திட்டாத அப்படின்ட்டு டென்ஷன் ஆகுறா. நம்ம அப்பங்காரனும் அந்த அம்மாக்காரியோட ஃப்ரெண்டை திட்டி வெளில அனுப்பிச்சிடுறான். இப்போ நம்ம அம்மாக்காரி உடனே டென்ஷன் ஆகி நான் உடனே எங்கள் வீட்டுக்கு போகிறேன், வீட்டுக்கு போய் இந்த குழந்தைய அபார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறா. சொல்லிட்டு இருக்கும்போதே திடீர்னு அவள் வயிற்றுல குழந்தை எட்டி உதைக்குது. தன்னோட டெசிஷனை மாற்றிக்கிறா. அபார்ட் பண்ண போகிறதுன்னு சொன்னதுக்காக சாரின்னு கேட்குறா. இப்போ நம்ம அப்பங்காரனும் அம்மாக்காரியும் ஏதோ ஒரு பனி பிரதேசத்தில் இருக்கிறத காட்டுறாங்க. இப்போ நம்ம அப்பங்காரன் அம்மாக்காரி கிட்ட ஏன் இப்படி குளிருது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரி இதுக்கு பேர் தான் இக்லூ, வெளியில் -20 டிகிரி டெம்பரேச்சரும் உள்ள +32 டிகிரி டெம்பரேச்சரும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த மெடிசின்ஸ், கேன்சர், ரத்த வாந்தி எல்லாம் வெளியில் இருக்கிற கோல்டு மாரி இருக்கோ அது போல தான் நீ காட்டுற அன்பு, பாசமும் பொறுமையும் உள்ள இருக்கிற இந்த ஹீட் போலே இருக்கு, அதனால நீ தான் இக்லூ அப்படின்னு சொல்றா. அப்படியே சொல்லிட்டே இருக்கிறவ நம்ம அப்பங்காரன் தோல்ல சாயிறான். உடனே நம்ம அப்பங்காரனும் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிறான். அடுத்த சீன்லேயே நம்ம அம்மாக்காரிக்கு டெலிவரி ஆக போதுங்க. அப்போ ஒரு டாக்டர் வந்து அப்பங்காரங்கிட்ட என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைய அம்மாவே காப்பாற்ற பார்க்குறேன் அப்படின்ட்டு ஆப்ரேஷன் தேட்டர் உள்ள இந்த டாக்டர் போகிறான். இப்போ நம்ம அம்மாக்காரிக்கு டெலிவரி ஆகுது. டெலிவரியில் ட்வின்ஸ் பிறக்குது, ரெண்டுமே பொம்பளை குழந்தைங்க தான். இப்போ நம்ம அப்பங்காரன் அந்த குழந்தைங்களோட காலடியில் உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கான். அடுத்த சீனில் அம்மாக்காரியை காட்டுறாங்க. அப்போ நம்ம அப்பங்காரனும் வேலை செய்கிற இடத்துலேருந்து பாதியிலே வந்திருக்கான். அதுக்கு அம்மாக்காரி என்ன வேலை முடிச்சிட்டா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அப்பங்காரனும் இல்லை குழந்தை அழுதுன்னு சொன்னாங்க, அதனால தான் வந்து என்னன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம அம்மாக்காரி இனிமே நான் நம்ம குழந்தைய பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கு அப்பங்காரனும் ஏன் அப்படி சொல்கிற கேட்குறா. அதுக்கு நம்ம அம்மாக்காரி அப்பாக்காரனை பார்த்து சிரிக்கிறா. அதுக்கு நம்ம அம்மாக்காரியை பார்த்து சிரிக்காத காரணத்தை சொல்லு அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரியும் நான் நம்ம குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சாவு பயம் வருது, நான் அந்த பயம் இல்லாமே சாவ ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு சொல்கிறா. உடனே நம்ம அப்பங்காரனுக்கு கண்ணில் தாரையா கண்ணீர் வருதுங்க. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குதுங்க. அடுத்த சீனில் அம்மாக்காரி பெட்டில் படுத்து கிடக்கா. நம்ம அம்மாக்காரி அப்பங்காரங்கிட்ட இப்போ நீ ட்ரிங்க்ஸ் பண்ணு அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கு அப்பங்காரனும் நான் குடிச்சு ரொம்ப நாள், அதனால் இப்போலாம் குடிக்கிறது இல்லை அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரியும் பரவாயில்ல எனக்காக ஒரு தடவை குடி அப்படின்ட்டு சொல்கிறா. நம்ம அப்பங்காரனும் இப்போ குடிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ நம்ம அம்மாக்காரி இன்னொரு ரவுண்டு குடி அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்படியே கண்டினியூவாக இன்னொரு ரவுண்டு குடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. நம்ம அப்பங்காரனும் அவள் சொல்கிற மாதிரியே கேட்டுக்கிட்டு குடிச்சிக்கிட்டே இருக்கான். இப்போ குடிச்சு முடிச்சோடனே நம்ம அப்பங்காரன் நம்ம அம்மாக்காரியை பார்த்து முறைக்கிறா. அதுக்கு நம்ம அம்மாக்காரி எதுக்கு என்னை பார்த்து முறைக்கிற அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம அப்பங்காரன் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, எதுக்காக என்னை குடிக்க சொல்கிற அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரியும் இதுக்கு முன்னாடி இந்த சிவா, அதாவது அப்பங்காரன் இதுக்கு முன்னாடி எப்படி கேரிங்காக இருந்திருப்பான் பார்த்தீங்களா, அந்த சிவா எனக்கு பிடிக்கல, இப்போ நீ இருக்க பற்றியா குடிச்சிக்கிட்டு கெட்ட வார்த்தைலாம் பேசிக்கிட்டு அந்த சிவா தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அம்மாக்காரி அப்பங்காரங்கிட்ட சொல்கிறா. இப்போ உடனே அப்பங்காரன் பெட்டில் படுத்து கிடக்கிற அம்மாக்காரி கிட்ட போகிறான், கிட்ட நெருங்குறான். அப்போ அம்மாக்காரி இருமிக்கிட்டே இருக்கிறா. திடீர்னு நம்ம அப்பங்காரன் மூஞ்சில் பிளட் வாமிட் எடுத்துடுறா. அப்படியே ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அடுத்து ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு நம்ம அம்மாக்காரி எஞ்சி ஒரு லிஸ்ட் வச்சிருப்பா பார்த்துருக்கீங்களா, சாகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பண்ணிடணும் அப்படின்ட்டு அப்படியே எல்லா லிஸ்ட்டையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறா. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் தூங்க போகிறா. இப்போ திடீர்னு தூங்கிட்டு இருக்கும் போதே அவளுக்கு ஏதோ ஆகுது. அப்போ உடனே அப்பங்காரன் ஏஞ்சி அக்கா ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டு சொல்கிறான். உடனே நம்ம அம்மாக்காரியை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. இப்போ அடுத்த சீன்லேயே நம்ம அம்மாக்காரி பெட்டில் அட்மிட் ஆகியிருக்க மாதிரியே காட்டுறாங்க. அப்போ நம்ம அம்மாக்காரி நம்ம அப்பங்காரங்கிட்ட என்ன பயந்துட்டியா அப்படின்ட்டு கேட்குறா. உடனே நம்ம அப்பங்காரனும் வளராத அப்படின்னு சொல்கிறான். உடனே அம்மாக்காரி இன்னும் 30 நிமிஷம் தான், அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு நம்ம அப்பங்காரனும் இப்படிலாம் பேசாத, நீ என்ன பெரிய டாக்டரா அப்படின்னு கேட்டு நம்ம அம்மாக்காரியை திட்டுறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரி என் பேங்க்கில் ஒரு அமௌண்ட் இருக்குது, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோ, இனிமேல் இது அக்கௌண்ட்ல இருந்து என்ன பண்ண போகுது அப்படின்ட்டு சொல்கிறா. சொல்லிகிட்டே இருக்கும்போதே அப்பங்காரனை கூப்பிட்டு அம்மாக்காரி நெத்தியில் கிஸ் பண்ண சொல்கிறா. அவனும் கண்ணில் கண்ணீரோட
அவளோட அம்மாக்காரி நெத்தியில் கிஸ் பண்ணுறா. இப்போ நம்ம அம்மாக்காரி நான் டான்ஸ் கிளாஸ் போகிறதுக்காக ஃபீஸ் கட்டியிருந்தேன், அதையும் வாங்கிடு இல்லைனா வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம அப்பங்காரனும் எதுக்கு இப்பெல்லாம் உளறிட்டு இருக்க, அதெல்லாம் எதுவும் ஆகாத அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். நம்ம அம்மாக்காரி கிட்ட நீ இல்லைனா நான் எப்படி தனியாக வாழ்வேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு நம்ம அம்மாக்காரி உன்னை இன்னொரு மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க சொல்ல மாட்டேன், அப்படியே நீ பண்ணாலும் ஆவியா வந்து உங்க 2 பேரையும் வாழ விட மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு சொல்றா. சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே அடுத்து நம்ம அம்மாக்காரி நான் குழந்தைகளை பார்க்கலாமா அப்படின்ட்டு அப்பாக்காரன்ட்ட கேட்கறான். உடனே அப்பங்காரன் ஓடி போய் குழந்தைங்களை எடுத்துட்டு வரான். இப்போ அம்மாக்காரி அந்த குழந்தைங்களை அப்பங்காரன்ட்ட பெட்ல வைக்க சொல்றா. வைக்க சொல்லிட்டே இருக்கிறவ அந்த 2 குழந்தைகளையும் பார்க்கறா. பார்த்துட்டு இருக்கும் போதே அவ கண்ணுல இருந்து தண்ணி வருது. இப்போ அந்த 2 குழந்தைக்கும் ஐஷுன்னு பேர் வைக்கிறா. அதுக்கு அப்பங்கார நான் வேணா எழுப்பட்டுமா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அம்மாக்காரி நீலாம் ஒன்னும் எழுப்ப தேவையில்ல, நான் உத்து பார்த்தாலே வைஷு எழுஞ்சிருவா அப்படின்ட்டு சொல்றா. அப்படியே 2 பேரும் மாறி மாறி எமோஷனா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அம்மாக்காரி அப்பங்காரனை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்பயாவது சொல்லு சிவா அப்படின்ட்டு சொல்றா. அதுக்கு நம்ம அப்பங்காரனும் அமைதியாவே இருக்கான். இப்போ நம்ம அம்மாக்காரி நீ குழந்தைங்களை நல்லா பார்த்துக்க, அதெல்லாம் நீ நல்லா பார்த்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பெட்ல படுக்க ஆரம்பிக்கிறா. அப்படி படுத்துட்டு இருக்கும் போதே அவளோட பாடி ஒரு மாதிரி தூக்கி போடுது. அப்படி தூக்கி போட்டுட்டே இருக்கும் போதே அவளும் அந்த படுக்கையில இறந்து போறா. இப்போ நம்ம அப்பங்காரனும் அம்மாக்காரி கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அழுவுறான். இப்போ அடுத்த சீன்ல இந்த கதையெல்லாம் நம்ம வைஷு கிட்ட சொல்லி முடிக்கிற மாதிரியே காட்டுறாங்க. அங்கே ஐஷுவும் அதை கேட்டு அழுதுட்டு இருக்கா. உடனே நம்ம அப்பங்காரன் ஐஷுவை அமைதியாக இருக்க சொல்லிட்டு வெளில கூட்டு வந்துடுறான். இப்போ நம்ம வைஷுவை காட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம அம்மாக்காரி சொல்லியிருப்பா பார்த்தீங்களா, அவள் உத்து பார்த்தாலே அவள் கண்ணு முழிச்சிருவா அப்படின்ட்டு, அதுபடியே அவளும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்ணு முழிக்கிறா. இதோட இந்த படம் முடியுதுங்க. இது மாதிரி இன்னொரு வேறு படத்தில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சின்ப்ளே ஹரி.